திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பெருமகிழ்ச்சி என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவையும் அக்கட்சி நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அடுத்தடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி விவகாரத்தில் அதிரடி காட்டி வருகிறார் என்பதும் வியூகங்களை வகித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் என்டிஏ கூட்டணிக்கு தேமுதிக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றே களத்தில் அதிகமாக பேசப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக இன்றைய தினம் திமுக கூட்டணியில் தேமுதிக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இணைந்திருக்கிறது. 200 தொகுதிகளுக்கு மேல் நிச்சயம் இந்த தேர்தலில் வெல்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்து பேசியிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். கட்சியினர் விருப்பப்படி, தொண்டர்கள் விருப்பப்படி, மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படி அவர்களுடைய கருத்தை கேட்டு இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், இது வெற்றி கூட்டணி என்றும் அவர் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நம்மோடு விசிக எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணியா இருக்கீங்க. மேலும் ஒரு கட்சி உங்க கூட்டணியில வந்திருக்கு. எந்த அளவுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு பாக்குறீங்க? தேமுதிக இந்த கூட்டணியில இணைந்திருப்பது இந்த கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை எல்லாருடைய கருத்து கணிப்புகளும் உறுதி செய்து கொண்டிருந்தன. இப்பொழுது தேமுதிகவும் இணைந்திருப்பதால் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிற 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்கிற இலக்கை இந்த கூட்டணி எட்டும் என்பது தெளிவாகிவிட்டது. இந்த கூட்டணியில தேமுதிக இணைந்திருப்பது என்பது திரு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஆசையை, எண்ணத்தை ஈடேற்றுவதாக இருக்கிறது. 2011ஆம் ஆண்டிலேயே அவர் திமுக கூட்டணியில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்தார். சட்டப்பேரவையில நானும் அவரும் பக்கத்து இருக்கைகளிலே இருப்போம். அப்பொழுது அவர் என்னிடத்திலேயே அந்த விருப்பத்தை தெரிவித்தார். தலைவர் கலைஞர் அவரிடத்திலும் இந்த விருப்பத்தை தெரிவித்தார். அவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மேலே தனிப்பட்ட அளவில் மிகுந்த அன்பும் மரியாதையும் உள்ளவர். அவர் விரும்பிய கூட்டணி இன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு கழித்து அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை தரும். முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல 200 இடங்களுக்கு மேலே இந்த கூட்டணி வெல்லும். 2026 ஒரு ராஜ்யசபா சீட் தரோம் அப்படின்னு அதிமுக தரப்புல உறுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் நிராகரித்து திமுக கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறது தேமுதிக. என்ன காரணங்களா இருக்கும், வேற என்னென்ன காரணங்களா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? ஏற்கனவே இப்படி அவர்கள் வாக்குறுதி அளித்து அதை நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டார். ஒரு கட்சியின் தலைவர், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு அரசியல் பண்பு. ஆனால் அந்த பண்பு கூட அவரிடத்திலே இல்லை என்பதை தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு தெளிவாக உணர்ந்து விட்டார். எனவே இப்பொழுது அவர் கொடுக்கிற வாக்குறுதியை நம்ப முடியாது என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். எனவேதான் அவர் இந்த உறுதியான முடிவை எடுத்திருக்கிறார். இந்த முடிவு திரு விஜயகாந்த் அவர்கள் விரும்பிய முடிவு. நிச்சயமாக அவருடைய கட்சியின் தொண்டர்களுக்கும் இது விருப்பமான முடிவாக இருக்கும். டிடிவி தினகரனை மிரட்டி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் தேமுதிக பயப்படலையோ? தேமுதிகவை மிரட்டி கொண்டு வருவதற்கு அவர்கள் மேல் எந்த வழக்கும் கிடையாது. டிடிவி தினகரன் மீது ஏற்கனவே வழக்கு இருக்கிறது. அதை காட்டி அவர்கள் பாஜகவினர், அமித்ஷா அவர்கள் மிரட்டியதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. தேமுதிக மீது அப்படி எந்தவித குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த வழக்கும் கிடையாது. எனவே அவர்களை மிரட்டுவதற்கு அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே தேமுதிகவை பொறுத்தவரையில் அவர்கள் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறார்கள். அதிமுக மீதான நம்பிக்கையின்மை, அங்க போனா வெற்றி பெற மாட்டோம் அப்படின்ற இதனாலதான் திமுக கூட்டணிக்கு வந்ததா சொல்லப்படுது. வெற்றி வாய்ப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தையும் அவர்கள் கருத்தில் கொண்டிருப்பார்கள். திரு விஜயகாந்த் அவர்கள் எப்பொழுதுமே தமிழ் சமூகத்தின் மீது, தமிழ் இனத்தின் மீது பற்று கொண்டவர், தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவர். அந்த விதத்திலே உருவாக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் அத்தகைய பண்பு கொண்டவர்கள்தான். எனவே வெற்றி வாய்ப்பை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்தார்கள் என்று நான் கருதவில்லை.
தமிழ்நாட்டினுடைய நலனை, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கு திமுக கூட்டணி தான் சரியான கூட்டணியாக இருக்கும் என்ற நிலையில் தான் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதிமுக மீதான நம்பிக்கையின்மை, வெற்றி பெற மாட்டோம் அப்படின்றது, எடப்பாடியால ஒரு கட்சியை கூட அங்க கூட்டிட்டு வர முடியல அப்படின்ற ஒரு அதிருப்தி. ஏன்னா டிடிவி ஆகட்டும், அன்புமணி ஆகட்டும், பாஜக தான் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தேமுதிக திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருச்சா சார்? திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற முடிவுக்கு அவர்கள் சரியாக வந்திருக்கிறார்கள். அதிமுக பொறுத்த அளவுல இன்றைக்கு அந்த கூட்டணியில அது தலைமை பாத்திரத்தை வகிக்கவில்லை. அது என்டிஏ கூட்டணி என்றுதான் பாஜகவினரால் அழைக்கப்படுகிறது. அந்த என்டிஏ கூட்டணி என்று சொல்லும் போதே பாஜக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை என்று நாம் உறுதியாக நம்பலாம். இன்றைக்கு அந்த கூட்டணியில யாரை சேர்ப்பது, யாரை சேர்க்கக்கூடாது என்பது எல்லாவற்றையும் முடிவு செய்வது டெல்லி, அங்கே இருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் தான். அதை முடிவு செய்கின்ற அதிகாரமோ அதற்கான ஆளுமையோ இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. நாம் நிச்சயமாக அந்த தொகுதி பங்கீடு செய்யப்படுகிற நேரத்திலே பார்ப்போம். அதிமுக அதிலே ஒரு இரண்டாவது கட்சியாக அது சுருக்கப்படும். இன்னும் தேர்தல் முடிவுகள் வரும்போது இந்த கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவதை நாம் பார்ப்போம். பல பூத்துகளிலே, வாக்குச்சாவடிகளிலே அதிமுக பாஜக கூட்டணி 4வது இடத்துக்கு கூட போகும். ஏற்கனவே அது 3வது இடத்துக்கு பல வாக்குச்சாவடிகளே 2024 தேர்தலிலேயே போயிருக்கிறது. இப்பொழுது அது 4வது இடத்துக்கு தள்ளப்படும் என்பது உறுதியாக எல்லோருக்குமே தெரியும். எனவே இனிமேல் அதிமுகவுக்கு எந்த அரசியல் எதிர்காலமும் கிடையாது. அவர்கள் அரசியலிலே இன்றைக்கு காணாமல் போய்விட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் பாஜகவோடு அவர்கள் செய்த அந்த பொருந்தா கூட்டணி, தமிழின விரோத கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு எதிரான, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற கூட்டணி. அந்த சந்தர்ப்பவாத கூட்டணியின் காரணமாக இன்றைக்கு அதிமுகவையே அழிக்கும் நிலைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.